ममजा प्रयच्छति दुःखे स्कुताहरसे போடு மணிய போடு சுற்றி போடுப்பா மணிய போட்டு கட்டிடும் கொடிப்பாரேன் அதை தாழ்ந்து பணியோண்டு புகழ்ந்திடவாரே தாயின் மணி கொடிப்பாரே ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்த மாதரம் என்ற பாங்கினெழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறக்குது பாரு தாயின் மணி
கொடிப்பாரி கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் எங்கும் கணரும் வீரர் பெருதிரு கூட்டம் நம்பற்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஏந்தும் கொடியினை காப்ப தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி கொடி பாரீர். சார், அனைவரையும் மேடைக்கு வரவேற்கிறோம். நமது நிகழ்ச்சிக்கு தொகுத்து நிகழ்ச்சி நடத்தி வந்து நமது ஸ்ரீவித்யா பாலா பீடத்தின் துணையாக நிற்கின்ற கலியுக தன்வந்திரி டாக்டர் ஆர் ராஜா அவர்களை வரவேற்புரை சொல்ல அழைக்கின்றோம். ஸ்ரீ பாலா குரு சேவா மண்டலி மற்றும் ஸ்ரீ பாலா மகா திரிபுர மண்டலி சத்கைங்கரிய மண்டலி மற்றும் ஸ்ரீவித்யா பாலா பீடம் இவற்றினுடைய ஸ்தாபகருடைய துணைவியாரும் துணைவியார் பெற்றெடுத்த தவ புதல்வர் அருந்தவ புதல்வர் நமது தீட்சிதர் ஐயா அவர்களையும் அவர்தம் துணைவியார் அவர்களுக்கும் இந்த இடத்திலே என்னுடைய வரவேற்பை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாக தலைமை ஏற்று சிறப்புரை ஆற்றிய வேத பாஸ்கர திலகம் பிரம்மஸ்ரீ எஸ் அவர்களுக்கு வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து 79வது சுதந்திர தின விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, பாலாபீடத்தினுடைய அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நமது இன்ஜினியர் அவர் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி வேற ஒன்று சொல்லிடுவோம். சாணா வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள், ஆங்கில எழுத்துல எஸ்ன்னு ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் இல்லை ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஒருங்கே இணையப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனா நிறைய பேரை சொல்லலாம். அதுவும் தமிழ்ல சூனாலே ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் இருந்தா இன்னும் சிறப்பு தான். அது வந்து சுப்பிரமணிய பாரதியா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், இன்னும் என்ன சுத்தானந்த பாரதியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஒருங்கே இணையப்பட்டவர்கள் வரிசையில அந்த எஸ்ங்கிற எழுத்தும் சூனாகிற எழுத்தும் சாணா வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம சொல்லலாம். அந்த வகையில அந்த பெருமை பெற்றவர் நமது சுரேஷ் ஐயா அவர்கள் முனிசிபல் இன்ஜினியராக நமது சிதம்பரத்திலே பொறுப்பேற்றிருக்கிறது நமக்கெல்லாம் பெரிய பாகியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபர். அவருடைய பொற்பாதங்கள் இந்த இடத்திலே பட்டு இந்த தேசிய கொடியை இந்த இடத்திலே இவரால் ஏற்றப்பட்டது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவே இதை நான் கருதுகிறேன். அவர் பொற்பாதம் பட்ட இடமெல்லாம் வளமும் நலமும் பெறும் என்பதில் எந்த அளவும் எல்லளவும் ஐயம் இல்லை என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்னாரையும் அவரது துணைவியார் அவர்களையும் வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் சார்பாக அனைவரும் அவருக்கு பலத்த கரகோஷத்தை கொடுத்து அவரை நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று எல்லாம் வல்ல நமது பாலாபீடத்தின் அருளாசியுடன் அவர் சிதம்பரனாருக்கு இன்னும் பல நல்ல சாதனைகளை செய்து அவர் மேலும் சிறப்புற வேண்டும், அவர் வாழ்க்கையின் சிறப்பு எல்லாமே அடைய வேண்டும் என்று அவரையும் அவர் குடும்பத்தாரையும் இந்த இடத்திலே வரவேற்று வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடியாக சர்வோ ஜனோபகாரி
நமது ஜே ஹரி ஐயா அவர்கள், அவர் வந்து பேங்கர் SP அண்ட் SPH பேங்கர்ஸ் அவர்கள் நமது பாலாபீடத்துக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து எல்லா பணிகளையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருப்பவர். அவரும் சிறப்பாக பாட 150 குழந்தைகளை எத்தனாவது இதுன்னு சொன்னீங்க? ஒன்றும் சத்தம் இல்லையா? எங்க சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் நிறைவு பெற்று 79வது ஆண்டில் நாமெல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது இன்ஜினியர் ஐயா அவர்கள், அதாவது இன்ஜினியர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் 8 மணி நேரம் டியூட்டினா அவங்க எல்லாம் 12 மணி நேரம் டியூட்டி. புரியுதுங்களா? 12 மணி நேரம் டியூட்டினா எப்படின்னா 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு, அதுல செய்து முடிக்கப்பட்ட பணிகள் எவ்வளவு, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு, இதுலதான் அவங்க சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். எப்ப யார் எது கேட்டாலும் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். நிறைய இது மூளைக்கு வந்து உழைப்பு வந்து எல்லாரையும் விட அவங்களுக்கு தான் அதிகம். மூளை உழைப்பு வந்து ரொம்ப 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 அதிகம். எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கணும். அதனால அந்த 8 மணி நேரம்ங்கிறது 12 மணி நேரம் அவர் வேலை பார்த்தாலும் அந்த தூங்குற நேரத்துல கூட நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன, இதுதான் அந்த சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். அதனால இப்பொழுது ஐயா அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறேன் பேசுகிறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய 79வது சுதந்திர விழாவில் இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய சாமிஜி அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து டாக்டர் ஜி சொன்னது உண்மையிலே தேசபக்தியும் தெய்வ பக்தியும் நிறைய இருக்குது. இதை மரியாதைக்கு தேவர் ஐயா சொல்லிப்பாங்க, தேவசமும் தெய்வீகமும் இரு கண்கள், எனது இரு கண்கள். அதுதான் நான் வந்து பேஸாக வந்து சவுத் தென் தமிழகத்தை சேர்ந்தவன். ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெய்வேலி தான். இப்போ செட்டில்டும் அந்த கோவில்பட்டியில் ஆகியிருக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஊரில் வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த ஊரில் சேவை செய்த புண்ணம். இது வந்து வேலை நினைக்கிறத சேவை நினைச்சு அந்த மனசு வந்துடுறது. எந்த ஊருக்கு வந்தாலுமே ஒரு வாரம் அந்த ஊரை ஸ்டடி பண்ணுறது மட்டும்தான் நம்ம ஒரு வாரத்தில் ஸ்டடி பண்ணோம். சிதம்பரத்தை பொறுத்தளவு வாய்ப்பு பணி செய்ய வாய்ப்பு கிடைச்சது வந்து எம்பெருமான் திருவருள் தான். அது நான் படித்தது இங்கே தான், நான் முக்கிய பாட்டிங் தான் படித்தேன். ஸோ படித்த ஊருக்கே சேவை செய்ய வாய்ப்பு கிடைச்சது வச்சிருது. இந்த ஒன்றரை வருஷம் ஆச்சு இவருக்கு வந்து. இந்த 1.5 வருட காலத்தில் வந்து இந்த குடிநீர் பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையும் மதிப்புக்குரிய சேர்மன் அமைச்சர் இவங்களோட சிறிய முயற்சியில் சிறப்பாக திட்டமிடல் நம்மளை வந்து செயல்படுத்துறது அவங்க கொண்டு வந்துக்கிறது எல்லாமே சிறப்பு பண்ணியிருக்கோம். இந்த சிதம்பரத்துக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த ஊரை சுற்றி 19 நீர்நிலைகள் இருக்கு. 19 நீர்நிலைகள் எல்லாம் தீர்த்தவாரி, எம்பெருமான் கூட தீர்த்தவாரி. இந்த தலையாய ப்ராஜெக்டாக எடுத்திருக்கிறது வந்து 19 குளங்களையும் எல்லாம் சாக்கடை தண்ணி இந்த மாதிரிலாம் கழிவு இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்தி நல்ல தண்ணீரை கொண்டு வர கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் செலவு திட்டத்தை இறுதி வடிவம் பெற்றுள்ளது. அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம்னா இந்த ஊர் வந்து நிலத்தொடரும் கால்வாய் அடுத்த கால்வாய் கழிவு நீர் ஓடாமல் தூய்மையான நீரை வந்து தூய்மைப்படுத்தும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து என்னோட கருத்து என்னன்னா, விண்வெளிக்கு ராக்கெட் ஓடுறதோ இல்லை நம்ம வந்து ஜிடிபியில் இருக்கிறதோ அது பெருசாக நினைக்கிறது இல்லை. பேசிக் பாரதி சொன்னார் இல்லையா, தனி ஒரு மனிதனை எனில் ஜெகத்தினை எழுத்திடுவோம். பேசிக் அடிப்படை கட்டமைப்பு சரியா இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பு, குடிநீர், உணவு இந்த தலைதான் கிடைச்சா நம்ம நாடு வளர்ச்சி ஆகிடும். அந்த வகையில தான் என்னோட பணிகளும் பேசிக்கா வந்து நகராட்சி சொந்தமான 10 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அந்த 10 பள்ளிக்கூடங்கள்லையும் கிட்டத்தட்ட 5 பள்ளிக்கூடங்கள்ல வந்து உள்கட்டமைப்பு முடிச்சிட்டோம். இனி 5 பள்ளிக்கூடங்கள் பணிகள் நடைபெற்று வருகிறது. எல்லாம் நகராட்சி பள்ளியை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்கள்ட்ட வந்து ஹெட்மாஸ்டர், அந்த அங்கன்வாடி பணியாளர், ஏன்னா அடிப்படை பாரதத்தோட கட்டமைப்பு பேஸ் அங்கதான் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணணுன்ற வகையில் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதாவது சிந்தனை அமலாதோட சிந்தனை தரது வந்து இறையர்கள் தான். இறைவன் அந்த சிந்தனையை கொடுக்குறான், செயல்படுத்தக்கூடிய வல்லமையும் கொடுக்கணும்.
4 ரத வீதிகளில் இருக்கக்கூடிய விநாயகர், திருப்பதி விநாயகர், நரமுக விநாயகர், கீழ வீதியில் உள்ள விநாயகர், மேல வீதியில் உள்ள எல்லாரோட ஆசீர்வாதத்திலும் நடராஜர் சிவகாமியினர் ஆசீர்வாதத்திலும் இந்த ஊர் மென்மேலும் பாருக்கு சிறந்த நாடு பாரத நாடு. அந்த பாரத நாட்டில் சிறந்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு ஊர் நம்ம சிதம்பரம் அப்படின்றது பாருக்கே இருக்கும் வகையில் செயல்படுத்தும் என்ற ஆசை. அதை நிறைவேற்றி தர எம்மது மாணவர்கள் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு வார்த்தை வந்து கலந்துக்கணும், செஞ்சு தரணும்னு கேட்டவங்க ஒரு பாங்குல உடனடியாக இசைந்து, அவருக்கு நிறைய அலுவல் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில், சேர்மன் ஆஃபீஸில் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாமும் கலந்துக்கிட்டு இந்த நமது ஸ்ரீவித்யா பாலாபீடத்தில் இந்த சுதந்திர தின விழாவை நடத்தி தந்தவர்கள். அந்த அழைப்புக்கு வந்தமைக்கு அவருக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சிட்டோம். அதே போல ரொம்ப பெரும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு. அந்த கோயில் வளாகங்கள் மற்றும் நடராஜா கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய முறைகள், நம்ம சிதம்பரத்துடைய முன்னேற்றங்கள்னு பல விதத்துல அவருடைய பார்வைகள் பதிந்து வருகின்றது. நம்ம தெரு சார்பாக வெகு விரைவாக நம்ம இந்த நகரங்களாம் போக்குவரத்துக்கு நல்ல ஒரு ரோடுகள் அமைத்து தரணும்னு நம்ம தெரு மக்கள் நகர சார்பாக நம்ம ஐயாட்ட ஒரு கோரிக்கையாக வச்சிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாலாபீடத்திற்கு குடும்ப சகிதமா வந்ததுதான் எங்க ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நீங்க தனியா வந்திருந்தா கூட எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடையாது. அம்மையாரோட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் இது மாதிரி நிறைய விழாக்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுட்டு இப்பொழுது தொடர்ந்து நன்றியுரை நமது ஜெய ஹரி ஐயா அவர்கள் நடத்துவார். அனைவருக்கும் வணக்கம். 79வது சுதந்திர தின விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பாலாபீடம் சார்பாக. நேற்று நைட்டு தான் நம்ம இன்ஜினியர் சாரை பற்றி செல்வம் ஐயா சொன்னாங்க. நம்ம நடராஜான்னா உருகக்கூடியவர். அவர் அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அவரை பற்றி. டாக்டர் சார் வந்திருக்க குழந்தைங்க, பள்ளியில் எல்லா விழாவையும் முடிச்சுட்டு வந்திருக்க குழந்தைங்க எல்லாருக்கும் எங்கள் பாலாபீடம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். மேலும் தேசிய கீதத்தை இசைக்கும்படியாக நமது சுவர்ணாவை செய்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष माघे गाहे तव जय गाथा जन घन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे भारत माता की வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜய வந்தே மாதரம். भारत माता की वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम. எல்லாரும் வாங்க, சாப்பிடலாம் வாங்க.